ஹாய் தாத்தா. வா ராகுல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கேன். இவருதான்ப்பா என் பேத்தி ரோசியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. வணக்கம் ஐயா. வணக்கம். தம்பி என்ன பண்றாங்க? பேத்தி கூட சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தாத்தா, ரோசி எங்க? என்ன அர்ஜென்டா வர சொல்லி கால் பண்ணியிருந்தா? இன்னொரு வரைக்கும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்பதான் உன்னை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிருக்கா. என்ன வர சொல்லிட்டு அப்படின்னு அவசரம் அவளுக்கு? என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தாத்தா? நீதான் அவளோட வருங்கால கணவராச்சே, உடனே போன் பண்ணி பாரு. என்ன சஸ்பென்ஸ் தெரிஞ்சிட போகுது. ரோசி எங்க இருக்க? என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போன? உனக்காக எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சரியான தூங்கு மூஞ்சிடா நீ. உனக்கு அறிவில்ல? உனக்காக வெயிட் பண்ணி நான் இப்பவும் வீட்ல இருக்கேன். நான் கிளம்பி ஏர்போர்ட் போறேன். நீ சீக்கிரமா ஏர்போர்ட் வந்துரு. ஏர்போர்ட்? ஆமா, ஏர்போர்ட் தான். நீ சீக்கிரமா கிளம்பி வா. சரி, வரேன் வெய். சஸ்பென்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு தாத்தா. சரிங்க தாத்தா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா. வரேங்க ஐயா. டிரைவர், ஏர்போர்ட் போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க சார். கோயம்புத்தூரும் வந்துட்டோம். எதுவுமே பேசாம வர. இப்ப எங்க தான் போக போறோம்? தெல்மியா? I'll tell you டானி. முதல்ல போய் உட்காரு போ. டிரைவர், வண்டி நேரா ஊட்டிக்கு விடுங்க. என்னது, ஊட்டிக்கா? ஆமா, ஊட்டிக்கு ஓ, தான். ஹனிமூன் போறோமா? அப்ப ஜாலிதான். ஐயே, அலையாத. நம்ம வேற விஷயமா போறோம். டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. ஓகே மேடம். சும்மா வாடா. இந்த குளிருக்கு இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? என்ன விஷயமா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எல்லாத்தையும் சர்ப்ரைஸா வச்சிருக்க. I will tell you. அப்புறமா சொல்றேன். டீ குடி. கொல்லாம குள்றோலே.
மும்பைல தான். ஆனா சின்ன வயசுலயே மும்பைல இருக்கிற என் தாத்தா வீட்டுக்கு எங்க அப்பா என்ன அனுப்பி வச்சுட்டாரு. ஓ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் ஊட்டிக்கு வரேன். எங்களுக்கு சொந்தமான எஸ்டேட் பங்களா எல்லாம் அவிலாஞ்சி ஃபாரஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நாம அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓ ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயா மூஞ்ச பாரு, கையிடுறா. தொடக்கூட விட மாட்டேன். சார் செக் போஸ்ட். ஓ செக் போஸ்டா? இவனுங்க தொட பார்க்க முடியாது. ரோசி இதை வரேன். சார் நாங்கள் அவலாஞ்சி போகணும் சார். இது ரொம்ப அடர்ந்த ஃபாரஸ்ட், ஆபத்தான மிருகங்கள்லாம் அதிகமா நடமாடுற இடம். 100 பேருக்கு மேல இது வரைக்கும் செத்துருக்காங்க. 6 மணிக்கு மேல அலவுட் இல்ல, நீங்க கிளம்பலாம். சார் ஐம் கம்மிங் ஃப்ரம் பாம்பே சார். அவலாஞ்சில் இருக்க எங்கள் பங்களா ரோஸ் கார்டன் தான் சார் போயிட்டு இருக்கோம். அலோவ் பண்ணுங்க சார். சார் நீங்க எங்க வேணாலும் வாங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா இப்ப ஃபாரஸ்ட்குள்ள போக முடியாது. கிளம்புங்க சார். சார் கொஞ்சம் பார்த்து அலோவ் பண்ணுங்க சார். சார் கிளம்புங்க சார். கிளம்புங்க. சிந்தாங்க சார். சார் தொந்தரவு பண்ணாதீங்க புரியுங்க சார். சார். சார் சொன்னா கேளுங்க. போங்க சார். வாங்கிக்கோங்க வேணாம் சார். சார். போங்க சார். Thank you, sir. போங்க Thank you so சார். much. சரி ஓபன் பண்ணி விடுங்கப்பா. போங்க. இப்படி காசை வாங்கி வாங்கி காட்டையே காலி பண்ணிட்டீங்களா? என்னாச்சு டிரைவர்? ரோட்ல மரம் விழுந்து கிடக்கு சார். ஆமா சரி வா என்னன்னு போய் பார்ப்போம். ஏய் ராகுல், பி கேர்ஃபுல். ஆ சார் இப்போ என்ன சார் பண்றது? சரி எடு, ஓரமா போட்டு போலாம். சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம். வேற வழியா போங்க. பயமா இருக்கு ராகுல். பயப்படாத, அதான் அங்கிருந்து வந்துட்டோம்ல. ராகுல் இதான் எங்க பங்களா. கரெக்டா வந்துட்டோம். என்ன கேட் பூட்டி இருக்கு? யாரும் இல்லையா? கேட்ல வாட்ச்மேன் இருப்பாருன்னு தாத்தா சொன்னாரே, எங்க காணோம்? யாரா இருக்கீங்களா உள்ள? வாட்ச்மேன் கேட்டை தரங்க. யாருமே காணோம். வாட்ச்மேன், வாட்ச்மேன். சார் சார் வாட்ச்மேன் இங்க வாங்க சார். என்னப்பா? என்ன சார் ஊட்டிக்கு போலான்ட்டு பூத் பங்களா கூட்டு வந்திருக்கீங்க? பணத்தை கொடுங்க சார், நான் போறேன். ஏப்பா ரைட்டிங்க தங்கிட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் வேணாம் சார், பணத்தை கொடுங்க சார், நான் போறேன். என்னப்பா நீ இரு. இந்த இடத்த பார்த்தாலே குளம் நடக்குது. மனசு இருப்பானா சார் இங்க? பணத்தை கொடுங்க சார். இந்தா வரேன் சார். வாட்ச்மேன், வாட்ச்மேன் வாட்ச்மேன், வாட்ச்மேன். வாட்ச்மேன். ரோசி யாரும் வர மாதிரி தெரியல, கேட் எகிரி குதிச்சிருவோம். பாத்து மெதுவா இரு. எங்க போன அந்த வாட்ச்மேன்? வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன் கதவை தரங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஆமா நான் தான் வாட்ச்மேன். இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம், காது கேட்கல உனக்கு? கொஞ்சம் தண்ணி போட்டேன், அதான் உள்ள படுத்துட்டேன். வாங்க போலாம், வாங்க. எங்க அம்மா பேச மாட்டாங்க. போய் சாவி எடுத்துட்டு அப்படியே வா. போ. நீங்க வாங்க, வாங்க.
வாட் a wonderful பங்களா. வாவ், ஃபேண்டாஸ்டிக். வாழ்ந்தா இந்த மாதிரி பங்களால வாழணும். அப்போ ஃபாரின் ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்துடலாமா? உனக்கு ஓகேனா? நான் ரெடி. ஆசைதான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி சரி, கூப்பிடுறப்போ வா. ஓகே. ஏய், இப்போ உன்னை பார்க்கும்போது அப்படியே கட்டி அணைச்சிக்கலாம் போல தோணுது. அப்படி ஒரு ஆசை இருக்கா? I'm so tired. This is my room. That's your room. Please go. ரோசி, ஐயோ, அடிச்சு கொன்னுடுமா உன்னை. இப்பதானே சொன்னேன், போடா ஒரு ரூம்க்கு. இவளை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. ச்சே. யாரு இந்த நேரத்துல? ரோசி, ரோசி, என்னாச்சு? என்னாச்சு ரோசி? ஏய், விடு அவளை. ஹே ரோசி, ஹே தீபா, நீயா? ஆமா, போடி. ஹே, ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்னு போயிடுச்சு. அப்படியா? ஷீஸ் மை ஃப்ரெண்ட் தீபா. ஹாய். ஹாய். எவ்வளவு நாளாச்சுடி உன்னை பார்த்து. ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஒரு ஷாக் கொடுக்குதா? இன்னைக்கு ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல். எங்க ஹஸ்பண்ட்? அவர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தார். வெளியா இருக்காரு. ராஜா, உள்ள வாங்கோ. இவர் தான் என் ஹஸ்பண்ட் ராஜா. ஹலோ. வணக்கம். ஏங்க இப்படி பண்ணீங்க? சும்மா ஒரு ஜாலிக்காகத்தான். இந்த சந்திப்பையும் சம்பவத்தையும் நீங்க என்னைக்கு மறக்காம இருக்கத்தான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். He's my would be ராகுல். ஹலோ. அதுக்காக இப்படியே பண்ணுவீங்க? அவர் எப்பவும் இப்படிதான் ஜாலியா இருப்பாரு. Come on, let's have a coffee. வாங்க. ஏய் ராகுல், காலேஜ் லெவல் லூட்டை தாங்கவே முடியாது. ப்ரொஃபசரே கலாய்ப்பா. ஓ. ஏய் தீபா, நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. அது இருக்கட்டும், எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? என்னடி, என்ன விஷயம்? நீ போன்ல பேசும்போது ஏதோ பங்களா விக்கணும்னு சொன்னியே, என்னது? சொல்லு ராகுல், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஒன்றும் இல்லை, மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறோம். இது ரோசியோட பூர்வீக பங்களா. இதை கொஞ்சம் சீக்கிரம் சேல் பண்ணணும். ஓ, அவ்வளோதானா? ராஜா கூட ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ராஜா? டோன்ட் வரி, எவ்வளவு சீக்கிரம் இதை சேல் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஓகே ஓகே. எங்க அப்பா, எவ்வளவு பெரிய பங்களா! சுத்தி பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்க. இது ஸ்டோர் ரூம் மாத்த இருக்க. அம்மா, யார் மணி? அவங்க யாரு? பேச மாட்டாங்களா? ஏன் அப்படி இருக்காங்க? அவங்க பேச மாட்டாங்க. நீங்க? நான் தான் இங்க வாட்ச்மேன். உனக்கு என்ன வேணும்னாலும் எங்கிட்ட கேளு.
போ. ஹாய் டார்லிங். ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் a beautiful place ராகுல். நைஸ். இந்த அழகை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். அழகே ரசிக்குதா? சின்ன வயசுல இந்த அழகு எல்லாத்தையும் ரசிக்க முடியல. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆமா, நான் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த இடத்தை இவ்வளவு நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன். நானும் இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். வாட் a greenery hills. ஹலோ ராகுல். ஹாய் ராஜா. பங்களாலாம் சுத்தி பாத்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. அப்பவே நல்லா ரசிச்சு கட்டியிருக்காங்க. என்ன செலவு பண்ணிருக்காங்க. சூப்பர். ராஜா, கொஞ்சம் குவிக்கா சேல் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. பில்டிங்ல அங்கங்க நிறைய இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. அதை அப்படியே சேல் பண்றதை விட அங்கங்க ரீவொர்க் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணோம்னா நல்ல விலைக்கு போகும். குட் ஐடியா. அதுக்கும் நீங்களே ஏற்பாடு பண்ணிருங்களே. ஷூர். லேட் ஆயிட போகுது ராஜா. ரொம்ப நாள் இங்க தங்கி இருக்க முடியாது. பாத்துக்கோங்க. ஓகே. அதுக்கு முன்னால இந்த பில்டிங்கோட மதிப்பை சர்வே பண்ணணும். ரோசி, இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? வணக்கம். ஃபாதர் ஆண்டனி ராஜ். ஆமா. ஃபாதர், ஐம் ஃப்ரம் மும்பை. வாங்க உள்ள போலாம். உங்க அப்பாவும் தாத்தாவும் இந்த சர்ச் கட்டுறதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்க அப்பா அம்மா திடீர்னு இருந்ததுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. ஃபாதர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? உங்க தாத்தா எல்லா விஷயத்தையும் போன்லயே சொல்லிட்டாரு. இங்க இருக்கிற எஸ்டேட்டையும் பங்களாவையும் விற்க தானே வந்திருக்கீங்க? ஆமா ஃபாதர். உன் பேரு மார்கரெட் ரோசி, உங்க அப்பா பேரு டேவிட் பிரான்சிஸ். கரெக்டா? கரெக்ட் ஃபாதர். உன்னை சின்ன வயசுல பார்த்தது என்னம்மா வளர்ந்துட்ட. ஃபாதர், ஹி இஸ் மை வுட் பி ராகுல். அவ என்னோட ஃப்ரெண்ட் தீபா. வணக்கம் ஃபாதர். இவரு அவளோட ஹஸ்பண்ட், பேரு ராஜா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவ்வளவு பெரிய பாரம்பரியமான பங்களா உங்க தாத்தா வைக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் கால நேரம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது இல்லையா? இருங்க வரேன். இந்தாம்மா, இதுதான் உங்க ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ். பத்திரமா வச்சுக்கோ. இதோட மதர் டாக்குமெண்ட் லாக்கரில் வச்சிருக்கேன். அது அப்புறமா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். காட் பிளஸ் யூ மை சைல்டு. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. ரோசி, என்னாச்சு? 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 என்னாச்சு ரோசி? என்ன? எங்க? என்ன? கரப்பாம்பூச்சியா? வா. ஏய், என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு தானே நீ அப்படி கத்துன? ஏய், வேணாம்டா. ஏய், அங்க வந்துருச்சு. இதுல வரதுக்கு நம்ம ஒரு டிராக்டர் பிடிச்சே வந்திருக்கலாம். எங்க அக்கா 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 பாத்தருங்கக்கா, நீங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம். அக்கா மேல அன்லிமிட்டடா போற? இல்லண்ணே, நமக்குள்ள என்னண்ணே என்ன புறம்போக்கு நிலமாடா ஆளாளுக்கு வளைச்சு போடுறீங்க? ஏய், பைட்ட குடுறா. அப்பா, எம்மா பெருசு. ஏய், எதரா சொல்ற? வீட்டை சொன்னனே. அதானே பார்த்தேன். நாயா ஊடிமா பெருசா இருக்குது. ரேட்ல ஒழுங்கா பேசுனியா? ஆமா, ஒரு அண்டா நிறைய பேசிருக்கேன். வந்து அழிட்டு போறியா? வந்தோடனே ரேட்டை பேசினா எப்படிமா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய கான்ட்ராக்ட். உங்க சேட்டை எல்லாம் மூட்டையில இட்டு மூளையில ஓட்டிட்டு பக்கா வேலை பார்க்கணும். ஓகே அண்ணே, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. இதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. குறைச்சி சாப்பிட்டேன்னா இந்த கொழுப்பு இருக்காது உனக்கு. அத்த நீ சொல்ற. ஆம்பளை பசங்க மூஞ்சி பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. 4 பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு போட்டா எப்படி இருக்கு? எல்லாம் 4 மாசம் 3 மாசம் வகுத்து தள்ளிக்கிட்டு இருக்கும். இந்த இவரெல்லாம் கோயம்புத்தூர்ல வீட்டுல போய் பட்டி வாரினா பக்கத்து வீட்டுல இருக்க குட்டியை பாக்குறாரு. கடைசியில முட்டியை பார்த்து விட்டாங்க. இந்த இவர் வயசுக்கு 20 வயசு பொண்ணு உசார் பண்ண பாக்குறோம். 21
ரொம்ப முக்கியம் ஒரு வயசு. ஐயா கம்னு கடங்க. இது வரைக்கும் எப்படியோ தெரியாது. இன்னில இருந்து நானும் உங்க டீம்ல ஜாயின் ஆயிருக்கிறேன். ஒழுங்கா வேலை செய்யணும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஓகே? அது என்னக்கா புது கட்டுப்பாடு? அது குடும்ப கட்டுப்பாடு. 3 கோடி அரிசி 30 ரூபாய் கொடுப்பாங்க. போன தம்பி உங்க பேரு கெட்டு போகாம நாங்க பாத்துக்கோம். அப்ப என்ன செய்யுங்க, பேரை எழுதி குறிச்சுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்து. நல்ல ஐடியாவா இருக்க. ஐயோ போதையா. வா வா ஓனரை பார்த்து எல்லாம் ஓகே பண்ணலாம். வா ஓனரை பாக்குறாளா? பெருசே முதல்ல வாழை சுருட்டி மூடி வச்சுக்க. மூடி வச்சுக்கிறேன். முதல்ல உன் வாழை சுருட்டி நிறு. நீ எங்க சுருட்டி? யார் அவன்? குல்லா வெளிய போங்க. இதுக்கு அட்வான்ஸ் ஃபைன் வரலாம்னு சொன்ன கேட்டியா நீ? ஏண்டி நம்ம பாக்குற வேலைக்கு அட்வான்ஸ் ஒரு கேடாடி. சும்மா ரெடி. இங்க பாருங்க, இந்த பில்டிங்க்கு டிங்கரிங் பட்டி பார்க்க வந்திருக்கோம். முதல்ல ஓ மூஞ்சிக்கு பட்டு டிங்கரிங் பார்க்கணும். ஏற்கனவே 10 வாட்டி பார்த்தாச்சு. 10 தடவை பார்த்து இந்த ரிசல்ட் தான் சொல்லிட்டே இருக்கல. வெளிய போங்க. போங்க. பாடி சேம்பட நிறைய தடவை பார்த்து சொல்றது புரியலையா? என்னிட்டு இருக்கீங்க? போங்க வெளிய. ஹலோ ஒரு நிமிஷம். அவங்கள நான் தான் வர சொன்னேன். போங்க உள்ள. போயா போ. இவங்க தான் இந்த ரோஜா மாலையோட ஓனர் ரோசி. அப்படியா? ரோசியா? ஐயோ எனக்கு ரொம்ப ராசி. வாங்க வாங்க வாங்க. பம்ப் அடிச்சது போதும். தண்ணிய வந்துற போதும். நானும் ஒரு வாட்டி கை ஓட்டு. கிளவி கங்கோய் எங்க சும்மா சார்ஜ் ஏத்துனடி. மொத்த பேட்டரிய புடிங்கிருவேன் சாக்கறத. உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட கேளுங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன். அது போங்க. அந்த அட்வான்ஸ் அடி நான்சென்ஸ். அட்வான்ஸ்லயே இருப்ப. சும்மா ஜா வந்ததே அதுக்கு தானே. அட்வான்ஸ் தானே? தரேன். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் தரேன். Thanks. நீங்க தங்கருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உள்ளேயே எல்லா வசதியும் இருக்கு. வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. பணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். தங்கமான மனுஷனா இருக்காரு. அந்த அட்வான்ஸ் ரூமுக்கே அனுப்பிச்சு விட்டுருங்க. கொடுத்து வச்ச மகாராசனியா 2 பேரை ஓட்டிட்டு போறாரு. நம்ம இதவே ஓட்டி நம்ம வாங்கிட்டோம். இந்த அவலாஞ்சி பக்கத்துல 40 ஏக்கர் லேண்டு 3 ஏக்கர் பங்களாவோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஆமா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். எஸ், நீங்க கொஞ்சம் நேரில் வந்து பாத்தீங்கன்னா சைட்டை விசிட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எப்ப வேணா வாங்க. சரி, தேங்க்யூ. ஏய் இருடி, பின்ன மாட்டிக்கிச்சு பாரு. ஹாய். 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 ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? எஸ். சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். ஓகே? ஓகே. வாடி போலாம். பை பை. போயிட்டு வரோம். தோ வந்துட்டான். ஹாய் ராகுல். ஹாய். 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். நீ போய் ராஜா கூட பேசிட்டு இரு. பை. பை. ஹாய் ராஜா. வா ராகுல். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. எனி அப்டேட்ஸ்? சொல்றேன். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க போல இருக்கு. அப் டு டேட் எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு. பில்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. பில்டிங்கோட ஒரிஜினல் மாறாம ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா? லேபர்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. பண்ணிடுவோம். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு ஒரு அமௌண்ட் தரேன். ஓகே ராகுல். கரெக்டா? டேக் கேர் ராஜா. ஐயோ, ஆளா பிறந்தது பதிலா அந்த பாலா பிறந்திருக்கான் போல இருக்கு. தாத்தா, அந்த காக் கொஞ்சம் எடுத்து போடுங்களேன். தாத்தாலாம் சொல்லக்கூடாது, டார்லிங்னு சொல்லணும். ஓ சாரி டார்லிங். நானே வந்த இடத்துல வேலைய பார்க்க சொன்னா ஆளுங்களை பார்த்துன்னு படுத்துன்னு இருக்கிற. பாப்பாங்களுக்கு பால் பொறுக்கி போட்டுட்டு இருக்கேன். போதும் பொறுக்கி. பொறுக்கியா? பால பொறுக்கி போட்டது போதும்னு. ஏந்திர வேலைய பாரு. சின்ன பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னா பெருசு நீ எப்படி பண்ற? சாரி. ஏந்திரக்கிறதுக்கே 7 நாள் ஆகும் போல இருக்கு. இதுல டார்லிங் வேற. வந்து சாட்டு போட்டு வேலைய பாரு. வரேன். ஏய், பெயிண்ட் அடிக்கணும் சைட் அடிச்சுன்னு இருக்கிற. மூஞ்சில பெயிண்ட் படுறது கூட தெரியல பாரு மூதேவி. என்னது மூஞ்சிலியா? டேய், செவுத்துல பெயிண்ட் அடிக்க சொன்னா மூஞ்சில அடிக்கிற. முள்ளங்கி முக்கா செவுத்துறா. இதெல்லாம் வச்சு நான் எப்படிதான் மெயின்டைன் பண்ண போறனோ தெரியல. நீ அண்ணனை மெயின்டைன் பண்ணுங்க, இதுல நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ராகுல், ஃபாதர். வாங்க ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரோசி இல்ல? ரோசி. வரேன். ஃபாதர் வந்து. வாங்க ஃபாதர். ஆமா. வணக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம். உட்காருங்க ஃபாதர். வாங்க. உட்காருங்க ஃபாதர். ஆமா, இதுதான் இந்த வீட்டோட மதர் டாக்குமெண்ட். பி கேர்ஃபுல். ஃபாதர். பக்கத்துல ஒரு பிரேயர் மீட்டிங், அப்படியே அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தீபா, காஃபி. ஓகே.
ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இந்த வீட்டை விற்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஃபாதர் காஃபி. ஃபாதர் தேங்க்யூ. எலிவேஷன் பெயிண்டிங் பிளம்பிங் ஒர்க் எல்லாம் நடக்குதுங்க ஃபாதர். சீக்கிரமா இந்த வீட்டை சேல் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். குயிக்கா சேல் பண்ணிடுவோம் ஃபாதர். உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்கேன். கிளம்பட்டுமா? வாங்க ஃபாதர். ரோசி, நான் சொல்றதை கேட்டு நீ பயப்படக்கூடாது. அப்படி என்ன சொல்ல போற? சொல்றேன். இந்த வீட்ல ஏதோ ஒரு கெட்ட ஆவி நடமாற மாதிரி எனக்கு தோணுது. ஆவினா? பேயா? பேயேதான். ராகுல், பயப்படாத. எப்படி சொல்ற? முதல்ல இந்த பங்களாக்கு வந்து நம்ம கேட்டை தொட்டோம்ல, ஆமா. அப்போ இந்த பங்களா ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை கவனிச்சியா? ராகுல், நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மள ஃபாலோ பண்ணுது ராகுல். மூஞ்ச உடைக்கடா. கேப்பியா? இருப்பா இருப்பா. எதுப்பா என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? இங்க வானா. அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? அடிங்கோயால அப்படியே சொன்னா. அண்ணா நிறுத்துங்க. நீங்க போங்க, நானே அவனை டீல் பண்ணிக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்களா? சொல்லிட்டாலும் கிளு கிளுங்க. தம்பி போட்டு இந்த அடிக்கிற. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொல்லட்டுமே? பச்சை மண்ணை போட்டு இப்படி பிணையிற. அண்ணா, இந்த விஷயத்தை நீங்க கேட்டா நீங்களே 4 அடி அடிப்பீங்க. என்ன செஞ்ச? இப்ப வந்து கேட்டையா? ஏன் கேளு. என்ன? வெடி காத்தால 6 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சவன் அடமலை மாதிரி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். 2 டைம் உச்சா கூட போயிட்டேன். நீ ஏன் கேளு. உச்சா போறவங்களுக்கு ஏன் அடிக்கிற? கனெக்ஷன் கொடுக்க சொல்றானே. நல்ல விஷயம் தானே, கொடுக்க வேண்டியதானே. அண்ணா, அவன் கேபிள் கனெக்ஷன் கேட்டா கொடுக்கலாம், வாட்டர் கனெக்ஷன் கேட்டா கொடுக்கலாம், அவன் வந்து கேஸ் கனெக்ஷன் கேட்டா கூட கொடுக்கலாம். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் கனெக்ஷன் கொடுக்க சொல்றானே. சிங்கிள் பேசா இருக்கிறேன்னு 3 பேசா இருந்தா நல்ல பவரா இருக்குமே நினைச்ச தப்பா. தப்பே இல்லடா. டேய், இவனை அடிச்சா பத்தாது, பீஸ் கேரியரே புடிங்கடா. வெளிச்சலாம் பரவாயில்ல. அடுத்த லைசென்ஸ்லயே வண்டி ஓட்ட பாக்குறேன். இவனெல்லாம் உச்ச வரவுக்கு அடிக்க கூடாது, ஆய் வர வரைக்கும் அடிக்கணும். சீக்கிரமே விடிஞ்சிருச்சா? மணி 8. மணி 8 ஆயிடுச்சா? ஐயோ, இனி எழுப்ப வேண்டியதானே. என்ன இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க? என்ன எங்க தூங்க விட்டீங்க? டெய்லி இதே பொழப்பா போச்சு. சரி சரி, இனிமே கிட்ட வாங்க சொல்றேன். தீபா, ம் ஒரு காஃபி கிடைக்குமா? ம் தரேன். இவ்வளவு சீக்கிரம் காப்பி கொண்டு வந்துட்ட? நல்ல சுறுசுறுப்பா தான் இருக்க. என்ன காஃபி வேற டேஸ்டா இருக்கு? என்ன இப்படி பாக்குறீங்க? என்னங்க, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? இல்லடி, உன்ன மாதிரியே ஒரு பேய் வந்து அடிச்சிட்டு போகுதுடி. பேய் என்ன மாதிரி? இந்த காலத்துல பட்ட பகல்ல பேய் வந்து அடிச்சிட்டு போகுது. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? காஃபி சாப்பிடுங்க. காஃபியா? ஆமா, காஃபி தான். வேண்டாம், நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் ரெடி பண்ணு. போ. ஓகே, நீங்க குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க, நான் டிஃபன் ரெடி. என்ன? ஒண்ணு இல்ல, போ.
ஏங்க அங்க பீரோல டவல் இருக்கு, எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி பேய் மாதிரி கத்துற? ஐயோ அம்மா. தாடா உழைக்கிற புள்ள நல்லா தின்னு. என்னடா சாம்பார் காரமா இருக்குதா? அது இல்லக்கா. கறி போடலையான்னு கவலையா இருக்குதா? அது இல்லக்கா. அப்புறம் என்னத்துக்குடா கண் கலங்குற? கல்யாணமாயி 4 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. அதுக்கு என்னடா பண்றது? அதெல்லாம் நம்ம கையில இருக்குது. எல்லாம் சாமியா பார்த்து குடுக்கும். அக்கா என்னடா அண்ணன் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வரப்பதான் நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டீங்க. அது சொல்லிச்சா உன் கையில? ஆமாண்டா. அப்பெல்லாம் அது என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடும். நான் கூட யோசிப்பேன், என்னடா டாவடிக்கிற மனுஷன் அக்கான்னு கூப்பிட்டேன்னு சாக்கா இருக்கும். அப்புறம் பழகத்திலேயே எல்லாம் அப்படியே வந்துச்சு. அக்கா நானும் உன்ன அக்கா அக்கா தானே கூப்பிடுறேன். ஆமாண்டா, வயசுல சின்ன வேலை நீ. நானும் வெள்ளை அடிக்க தானே வந்திருக்கிறேன். என்னடா வேலை தெரியும் உனக்கு? நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? புருஷன் கொஞ்சம் குள்ளமா இருந்தா இப்படிதான் ஒட்டட குச்சில ஓடி போலாமான்னு கேக்குது. ஐயோ எத்தால எழுது. யோசிச்சு சொல்லுங்க. பண்ணட போடா. சாம்பார்ல பிரஷத்தை வச்சிருக்கோம். ரோசி ரோசி என் கூட வந்துரு ரோசி. நான் ஒண்டியா இருக்கிற ரோசி, என் கூட வந்துரு ரோசி. ரோசி இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை பாடு நீ. அடிக்குது குளிரு போகுது எங்க உயிர். ஐயோ அதுக்கு குளிரே பரவாயில்லடா. என்ன பாட்டு பாடுற? நான் வேணா பாட்டேன். சரி பாடு. இப்ப பாரு. நேத்து ராத்திரி அம்மா. இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பாவா? ஏன்டா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் பாடி. நான் பாடுறேனே. பாடு பாடு. நிலா காயுது. என் மண்டதான் காயுது. டேய் என்னடா பாட்டு பாடுறீங்க? ஒரு தமிழ் பாட்டா பாடுங்கடா. என்னடா வாயிலே வயலின் வாசிக்கிற? பேயா? எங்க? ஆயா இல்லடா, ஆயா. ஆயா. ஏய் கும்போன குந்தானே, டெரரா பார்த்தா பயந்துருமா? குடுத்தேன் கும்முடி புண்ணு போய் விழுந்துருவான். நாங்களாம் பேயோடய பாய போட்டு படுத்து அதுக்கு 10 மாத குழந்தையும் கொடுத்து போகும்போது பேய்க்கு பேமெண்ட் கொடுத்து விடுறவங்க. நாங்களாம் பேய பார்த்து மிரண்டுகிட்டு இருக்கிறோம். நீ சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கியா? உனக்கு பயமே இல்லையா? போடா, இத்தனை வருஷமா அதோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பேயோட குடும்பம் நடத்திட்டு இருக்கு. யாருன்னு சொல்றீங்க? வேற யாரு? என் பொண்டாட்டியோட தான். கரெக்ட்டா சொன்னேன். என்னடா கரெக்ட்? யோ மேஸ்ன பொண்டாட்டி பேய் மாதிரியா? உள்ள வாயா, உன் குரவளைய கடிச்சு துப்புறேன். டேய் எதுக்குடா உட்கார்ந்திருக்க? ஏந்து போங்கடா. அதான் போறேன். இந்த கிளவி சின்ன வயசுல நல்லா தான் இருந்திருப்பா போடும். மூக்கு முழியும் அப்படியே நயன்தாரா மாதிரியே இருக்கு இருக்கு. பை. ராகுல தேங்கி வச்சிட்டு. ஹாய் ராகுல், டிரைவிங் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஓ அப்படியா? ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே தாத்தா. சூப்பர். பெண்கள் எப்பவுமே முதலிடா. நீ ரொம்ப லேட். Love you. Hey, you know what? I got a call from grandpa. நம்ம அப்ராட் போற டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராஜா கேட்டிங்களா? அப்ராட் போறதுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாப்பா. அப்படியா? டேஸ் வேற ரொம்ப கம்மியா இருக்கு ராஜா. நம்ம பங்களா வைக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஹே ராஜா, இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா சொல்லியே, அத சொல்லு. நல்ல நேரத்துல சொன்னேன். ராகுல், நம்ம வீட்டு வேலை நடந்துட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னால பெரிய பெரிய விஐபி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்னதா கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்க எல்லாரும் ஒரே சமயத்துல வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். அதுல புடிச்சவங்க நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். என்ன கொஞ்சம் செலவாகும். செலவு பத்தி யோசிக்காதீங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. உனக்கு ஓகே தானே ரோசி? எனக்கு ஓகே. எங்க போனானுங்கன்னே தெரியல. ரொம்ப போர் அடிக்குதுக்கா. அதுக்கு நான் என்னமா பண்றது? 2 குடம் வேணா வச்சு தண்ணி அடிங்களே. வெளியில ஒரே மழையா இருக்குக்கா, எங்கேயுமே போக முடியல. சரி டிவி பார்க்க வேண்டியதானே? ஐயோ டிவி கூட வரல. ஐயா
இப்ப என்ன உங்களெல்லாம் குஷிப்படுத்தணும் அவ்வளவுதானே? ஓனரை குஷிப்படுத்தாம என்ன ஒட்டடை அடிக்க வேண்டியிருக்கு? என்ன சேனல் தானே பார்க்கணும்? ஒரு சேனல் என்ன 4 சேனல் காட்டுற வெரைட்டியா இதுங்கெல்லாம் எதுக்கு இருக்கு தண்டா? ஏய் எங்க போற? வா வா வா, இதெல்லாம் இன்னைக்கு பந்தா எங்க மத்ததெல்லாம்? ஏய் வாங்க வாங்க வாங்க, சொல்றது கேளுங்க. ஓனருக்கு போர் அடிக்குதான், அவங்கள நீங்க எல்லாம் சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றீங்க. ஓகே ஏண்டி அவங்கள என்டர்டெயின்மென்ட் நாங்கனா குரங்குத்தியா நடத்திட்டு இருக்கோம்? ஐயோ, துட்டு குடுக்குறவங்க அவங்க சொல்றது செய்ய வேண்டியதானே, உனக்கு என்ன நோவுது? உடனே ஆரம்பி. வாங்க 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 வாங்க, அப்படியே அந்த ஆடியன்ஸ் சீட்ல உட்காருங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட். அண்ணா நீயே வந்து ஓபனிங் பண்ணுனா. அசத்திறேன் வந்தேன். ஸ்டார்ட். இப்ப நாம செய்ய போறது நாட்டுக்கோழி பிரியாணி செய்வது எப்படி? நாட்டுக்கோழினா எந்த நாட்டுக்கோழி? நம்ம இந்திய நாட்டுக்கோழி. அப்ப ஜெய்கின்னு கத்தும், ஏன்னா கொக்கரக்கோன்னு கத்தாது நம்ம நாட்டுக்கோழில. கோழியை எடுத்து அதை கட் பண்ணி நறுக்கி அதை சமைக்கும் போது அதை துண்டு துண்டா வெட்டி பிரியாணி பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு அந்த கோழி பீஸை எடுத்து வாயில வச்சு ஒரு கடி. ஐயே வேகவே இல்ல. அடுப்பு அணைஞ்சிருக்கு. ஓ ஐ அம் வெரி சாரி. கோழி ஒண்ணுக்கு போய் அணைஞ்சிருக்கும். அடுத்த வாட்டி ஒண்ணு கடிக்காத கோழியா பார்த்து பிடிச்சுக்கோங்க. என் பெர்ஃபார்மன்ஸ் போதும்னா நீ உன் பிளேஸ்க்கு போ. வா வா, அடுத்து யாரு? சத்யா வா. என்னடா இது ஒரு மார்க்கமா இருக்கு? ஐயோ பட்டை கிளப்புறன்னு மூட கிளப்பிட்டு இருக்கானே. இங்கிலீஷ் சேனல் ஆஃப் பண்றி. பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி எப்படி ஆடுறான் பாரு மூதேவி. நீ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வேணா, 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க நான் பாட்டானே. நீ பாடு, என்னால பேசத்தான் முடியும். நல்ல பாட்டா இருக்கணும். உருப்படிலாம் பாடி செருப்படி வாங்கி கொடுக்கல பாத்துக்க. நான் ஒரு சிந்து. ஐயா அந்த பக்கம் சிந்து. இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மேடம். கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு, எதுக்கு? நசுக்கு. அதுக்கு ஒரு பட்டிமன்றமா? கட்டெரும்பு பூந்தக்கலாமா பாட்டு? இப்ப என்ன சித்தர் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புது பாட்டுல இருந்து போயிடலானே. பாடு. புலி 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 புலி. 1 கிலோ எவ்வளவுன்னு போறீங்க? அந்த புலி இல்லனே, புலிக்கு நாங்கெல்லாம் பலி ஆயிட்டு போறதா? அங்க பாருங்க சிரிக்கிறாங்க. அப்ப தேனி வேமா முடிப்பேன்னு. மனோ வாமா. வெல்கம் பேக். அவனா இவனா? இன்றைய தலைப்பு பெண்களுக்கு அதிகம் தொல்லை தருவது சாமியாரா மாமியாரா? இந்தாங்க மாமியார் பத்தி நீங்க பேசுங்க. அது கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். அதாவது சூப்பர் ஓகே அவர்கிட்ட விடுங்க. ஏய் அந்த பொண்ணு எங்கடா பேசுச்சு? நோ நல்லா பேசுனாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. போன வாரம் பிரமாதம் சூப்பர் பேசவே இல்லப்பா. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா பேசுனீங்க. மைக் அந்த குட்டி பாப்பா கிட்ட கொடுங்க. நீங்க சாமியார் பத்தி பேசுங்க. அதாவது எக்ஸலென்ட், பின்னிட்டீங்க. சூப்பர்மா. சாமியார் பத்தி பெண்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. தாண்டவே மாட்டேங்குது ப்ரோகிராம். ஏய் பேச விடுடா. நோ சாமியார் பேச வரல மாட்டார், ஸ்ட்ரைட்டா பூஜை தான். ஏய் மொத மைக் என்கிட்ட கொடு. சாமியார் நினைச்சுக்கோ. டேய் நீ ப்ரோகிராம் நடத்துனது போத போய் உட்காருன்ற. என்னது? ஐயோ டைனோசர் வருதுடி. ஆளு முக்கா கிலோ இருக்கேன். ஆக்ஷனை பாரு. ஐயோ ஆத்தாடி. என்ன இவன் கக்கூஸ் போன கங்காரு மாதிரி வரான்? ஐயா போடா. முதல்ல மோப முடிக்கிறானே. டவுசர்லடா டைனோசர். ஏய் அது ஏன் முன்னாடி? ஐயா ஏய் நீ முன்னாடி அசிங்கப்படுத்தத. சரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க. பாப்பாங்களே இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைங்களேன். ஏய் சார் வராரு, அவர் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறார் போல இருக்குது. என்ன டிவி சார் நீங்க? நானா ஆக்ஷன் டிவி. ஏயா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டுக்கு வெளியே அவ்வளவு வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா போய் வேலை பாருங்க. யோ போங்கடா, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாம் போங்க வேலையை பாருங்க. அன்னைக்கு நான் கேட்டனே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாக்கா? யோசிச்சு பாப்பாங்க. இருடா அவனை வெச்சுக்கிறேன். அதத்தான் நானும் சொல்றேன். செருப்பாள். ஹாய். சக்சஸ் ராகுல், இனி எல்லாமே வெற்றி தான். என்ன ராஜா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? இருக்காதா பின்ன. கெட்டு கதரை பிரமாதமா அரேஞ்ச் பண்ணிட்டேன். பை த பை முக்கியமான விஐபிக்கெல்லாம் நேர்லயே போய் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ கெட் டுகெதர் ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய விலைக்கு வித்து தரம் பாருங்க. அதனால தானே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். தேங்க்யூ. இந்த சந்தோஷமான விஷயத்தை ரோசி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். எங்க ரோசி? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில இருந்து ஒரு காஃபி கூட கொடுக்கல. அப்படி கிச்சன்ல என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அப்படியா? இதான் நான் போய் பார்க்கறேன். என்ன சொல்றது புரியலையா? இவனு வீட்டை வச்சுட்டு போயிடுவானுவா?
நினைக்கிறதா? இந்த வீட்டை விக்கிறவனையும் விட மாட்டேன், வாங்குறவனையும் வாழ விட மாட்டேன். ஏய் வேகமா போடியே, எல்லாருக்கும் பசி வயிற்று கிள்ளு எனக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாயா, நல்லா சுட சுட சாப்பிடணும், அப்பதான் சோறு ருசிக்கும். என்ன கண்ணு? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என் வீட்ல மீல்ஸே ரெடி, இப்பதான் காய் நறுக்கின்னு இருக்க. இந்த சேர்ந்துருச்சு இல்ல, இன்னி சாப்பிட்ட மாதிரி தான். அக்கா உங்க குழம்பு வாசனை இருக்கே, ஐயோ சூப்பர் அக்கா. பாத்தியாயா? அக்கா எப்பவும் உங்க வீட்டுக்காரர் உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வராரே, அதுக்கு என்ன மந்திரம் போடுறீங்க? அத்தை சொல்றேன் இரு. போயா, சோறு ஆயிட்டு போச்சு. உன்னை பார்க்க விட மாட்டே, உன்னையவே எத்தனை நாளைக்கு தான் பாக்குறது. உன்னை பார்த்தா அப்படியே நின்னுடுவியே. அக்கா நீ சொல்லுக்கா. எல்லாம் சமையல்ல தான் இருக்குது. அப்படியா? நல்லா சமைக்காத பொம்பளையும் ஒழுங்கா ஒழுங்காத ஆம்பளையும் நல்லா இருந்தா சரித்திரமே இல்ல. அதுவும் இந்த சமையல்ல இந்த வெள்ளாட்டு கறி இருக்குது பாரு, முக்கியமா தலைக்கறி. அதை எடுத்து நல்லா வறுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, புருஷன் உன்னை செம்மறி ஆடு மாதிரி சுத்தி சுத்தி வருவான். ஒரு புடி தலைகறி 15 கட்டு முருங்கைக்கு சமம். இந்த மேட்ரு டைரக்டர் பாக்யராஜ் கூட இன்னும் தெரியாது. நான் உன்னாண்டதான் சொல்லி இருக்கிறேன், மனசுலயே வச்சுக்கோண்ணா. தேங்க்யூக்கா. இந்த நாட்டுக்கோழி இருக்குது பாரு, நாட்டுக்கோழி சொல்லுங்க. அப்படியே புடிச்ச ரக்கையில உரிச்சு பீஸ் பீஸா போட்டு மசாலாவை தடவி கடாயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சான்னு வச்சுக்கே, பக்கத்துல அப்படியே ஒரு நண்டு சூப்பு. அவ்வளவுதான், ராஜா சார் உன்னை விடவே மாட்டாரு. ரிசல்ட் ஒரே நாள்ல தெரிஞ்சிடனா பாத்தீங்க. கல்யாணம் பார்த்த பொண்ணு வச்சுட்டு இதெல்லாம் பேசுறோம், எனக்கு அப்படியே வக்க வக்கமா வருது. நீ கூட எங்க வீட்டுல தலைகறி குழம்புதான். பாரு அக்கா, எனக்கு ஒரு டிப்ஸ். லவ்வரை நாங்க கரெக்ட் பண்ண என்ன வழி? அதுக்கும் நிறைய வழி இருக்குது. லவ்வர் எல்லாம் பாக்குற மாதிரி பாக்கணும், ஆனா பார்க்க கூடாது. பேசுற மாதிரி பேசணும், ஆனா பேசக்கூடாது. லவ் பண்ற மாதிரி பண்ணணும், ஆனா பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் இவ பேச்ச கேக்குற மாதிரி இருக்கணும், ஆனா கேட்க கூடாது. வந்துட்டாரு ஆமா, லவ் எக்ஸ்பர்ட். காதல் மன்ன கமலஹாசனுக்கு அப்புறம் இவர்தான். நீ என்ன PhD முடிச்சிருக்க, அப்படியே அள்ளி விடுற. பாப்பாக்கு அப்படியே ஏதாவது லவ் ஐடியா கூட. அப்படியா? நான் சொல்றேன், என்ன வேணாலும் சொல்லு, இங்கேயே நின்னு சொல்லு. ஆமா, இங்கதானே இவ்வளவு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தலைகறி பண்ற வேலை. ஆமா, அதாவது ஒரு லவ்வரை பார்த்த ஒரே நாள்ல அவனுடைய ஆண்ட்ராய்டை பிடிங்கிற. சாரி 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 அவனுடைய ஆண்ட்ராய்டை பிடிங்கிற. அதனாலதானே Facebook வாட்ஸ்அப் அங்கிட்டு கவனம் செய்து இங்க கட் பண்ணணும். சரியா? லவ்ங்கிறது பப்ளிக் டாய்லெட் மாதிரி, எல்லாருக்கும் வந்த உடனே போகணும்னு நினைப்பான், உள்ள உடனே வெளியே வர நினைப்பான். அப்ப என்ன செய்யணும்? ஃபெனாயில் போட்டு கழுவணும். இது டாய்லெட்டவா? ஓ வாயா, அந்த அளவுக்கு பாப்பா கேக்குது, நல்ல ஐடியாவா குடுப்பியா? ஏமா, பொண்ணுகளே விரும்புது, பசங்க விடுவாங்களா? பொண்ணுக்கு மயங்காத ஆணையும் பார்க்க முடியாது, கருவாட்டுக்கு மயங்காத பூனையும் பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? பக்குவமா பிடிக்கணும். பட்டாம்பூச்சி மாதிரி லவர்லாம் மெதுவா பிடிச்சா ஓடி போயிடுவான், இறுக்கி பிடிச்சா செத்து போயிடுவான். அப்படி நேக்கா பிடிக்கணும். புரியுதா? அதே போல அடிக்கடி லிமிட் மாறிடுறாங்க. அப்படி லிமிட் மாறினா வாமிட்ல போய் முடி பாத்துக்குமா, அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லா லவ்வர் நல்லா கேட்டுக்க. ஒண்ணு சொல்றேன், லவ்வும் கவ்வு ஒண்ணுதான். கவ்வு பால் கொடுக்கும், லவ் பால் ஊத்து. பாத்துக்க, புரிஞ்சுதா? இதெல்லாம் எப்படி பிடிச்சுன்ற பெரும் புடி பிடிக்க வேண்டியது. பெரிய கதை. ஆமா. கிளம்பி அடிக்கடி விளக்கு எடுத்துட்டு போறா, எங்க போறா? விளக்கு எடுத்துட்டு இங்கதான் வராளா? இது என்ன மோதிரம்? எதுக்கு பூஜை பண்றா? நல்ல மாடர்னா தான் இருக்கு.
ஆமா ஆமா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்கேன். ஹாய் ராகுல். ஹாய் ராஜா. உங்களுக்காக தான் வெயிட். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எவ்ரிதிங் ஓகே தானே? சூப்பர். எல்லாரும் வராங்கல்ல? கண்டிப்பா. ஓகே. இத வந்துட்டே இருக்காங்க. சூப்பர். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாரு. ஹாய் தீபா. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ராஜா, Hello. இவன் என்னோட ஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. அப்படியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். வர சொல்லுங்க. வாங்க. ஹாய். போங்க உட்காருங்க. ஹாய் டேனியல் சார் வாங்க. வணக்கம் சார். மீட் மிஸ்டர் ராகுல். வணக்கம் தம்பி. இவர்தான் ஓனர். வாங்க சார். உட்காருங்க உட்காருங்க. வாங்க தங்கராஜ். ராகுல். ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க? சார். இவர்தான் சேட்ஜி. ஓகே ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. ராகுல் இப்போ ரோசிக்கு எப்படி இருக்கு? ராஜா, இன்னைக்குன்னு பார்த்து அவளுக்கு ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு. ஓ, அவ இல்லாம எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ராஜா, நீங்க வரவங்களை இன்வைட் பண்ணுங்க. நான் உள்ள இருக்கேன். ஓகே ராகுல் போங்க. கவுண்ட் பண்ணுங்க. ஜி வாங்க. ராகுல் சேட்ஜி உங்களோட பேசணும். ஹலோ சார். ஹலோ சார். உங்க பங்களாவை சுத்தி பார்த்தேன். ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரி வீட்ல தான் வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஓகே ஓகே. அதனால இந்தாங்க பிளாங்க் செக். அமௌண்ட் இல்ல இன்னைக்கு ஒன்லி பார்ட்டி தான் சார். பிசினஸ்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். சார் என்னைக்கு கொடுத்தாலும் இந்த வீட்டை எனக்கு தான் கொடுக்கணும். பாப்போம். ஓகே ராகுல் நான் இவரை அனுப்பிச்சிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பை சார். பை. அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம்ல. ரோசி இல்லாம எப்படி தீபா? என்னடா தீப்பெட்டி இருக்கா? இல்ல வெறுவாய் வச்சு இருக்கிற வாடுற அண்ணே பெட்டி இருக்கா? ஏன்டா முதலாளிட்ட தீப்பெட்டி ஏற்கனவே பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இது முதலாளி தொழிலாள ஒண்ணு இல்ல. யாரா இருந்தாலும் போக ஒரே மாதிரி தான் என்ன பாரு. கர்மாந்திரமோ காலகாலத்துல வேலையை முடிச்சிட்டு வேகமா கிளம்பணும். ஊதிக்கிட்டே இருந்தா பொழப்பு ஊதுன பொழப்பா போயிடும். வழட்டு வழட்டு. என்னாச்சு? என்னது நான் எடுத்த உன் வாயில போக வருது? அதான்டா நானும் கேக்குறேன். அண்ணே மேஜிக் பண்ணாதனே. என் வாயில எதுக்கு நான் போய் விடுறேன்? நான் எங்கனே உன் வாயில விட்டேன். நான் என் வாயில தான் விடுறேன். உன் வாயில போக வருது. ஏன்டா என் வாயை நான் வாடகை விட்டுருக்கேன் வந்து பொருள் போக விடுறதுக்கு? என்னமோ தெரியல. அப்படி இருந்தாலும் கூட இருக்கும். எங்க விடுறா? இந்தா. ஏய் என்ன? யோ எப்ப லத்தியா இந்த பைக்கம்? இந்த ஒரு பைக்கம் தான் இல்லாம இருந்துச்சு. அதே ஆரம்பிச்சிட்டே. அவன் பீடி குடிக்கிறான். என் வாயில இருந்து போக வருதுடியே. வரோம் வரோம். அது எப்படி அவன் அச்சா உன் வாயில போக வரும்? யாருக்கு அதுல பூ சுத்துற? நான் தான் பார்த்தனே. உன் வாயில இருந்து புகையா வெளில வருது. நான் தான் பீடி குடிச்சேன். ஆனா அண்ணன் வாயில போக வருது. எப்படி எப்படா வரணும் கேக்குறேன். பாக்குறேன்டா. ஏய் இப்ப பாக்குறேன்டா. ஏய் எப்படி வருதுன்னு பாக்குறேன்டா. பாருடி பாரு. பாக்குறேன்டா. என்னடி உன் வாயில இருந்து போக வருது? என் வாயில இருந்து புகை வருது. இன்னும் என்னன்னா வரப்போன்னு தெரியலையே. ஐயோ நடக்குது. எப்படி நடக்குது? 2-3 நாள் அந்த வீட்டுல என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடி. நீ அடி பாப்போம். ஏய் குடா. ஏண்டி காம்படிஷன் நடக்குது மாறி மாறி அடிக்க? அடி சொல்றேன். இவன் கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தை பிறக்குமா? பாத்தியா? டேய் கொண்டாடா நான் ஊதுறேன். இந்தா. குடி. இந்த பாத்தியா? ஐயோ முன்னாடி ஒரு ஆளுக்கு வந்துச்சு. இப்ப 2 பேருக்கு வருது. புகை மட்டும் நினைக்காத. அடுத்து வாந்தியா வரும். அப்புறம் ரத்த வாந்தி வரும். ஏதோ ஒரு ஆவி நமக்குள்ள போந்து போக வெள்ள வத்தியா. இனிமே நம்ம இருக்க வேணாம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஏண்டி சாக போற நேரத்துல முன்னாடி பணத்தை வாங்குவ? செத்து ஆவியா வந்து போனத்துல இருக்க 1 ரூபாய் எடுத்து செலவு கெடுப்போம். வாடி மோல நீயே. பேய் வந்துற போகுது. சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் வாடா. இப்ப என்ன பண்ணுவ? இத இங்க வை. ஓ அப்படி போறியா? இப்ப பாரு. ராஜாவுக்கு செக்கு. ஹாய் ராகுல். என்னங்க ஆச்சு? ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அந்த சேட்டு கிட்ட 10 நாள் ஆச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு.
ஆளையும் காணும் காலையும் காணும். என்ன ராஜா பண்றீங்க? நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராம்சன் சேட்டுக்கு எவ்வளவோ முறை போன் பண்ணி பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்ல. நேரிலேயே கேட்கலான்னு அவருடைய ஆபீஸ் போய் பார்த்தேன். அவங்களுக்கும் சரியான ப்ரோக்ராம் தெரியலன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும் ராகுல்? ராஜா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்த ஆளுங்கெல்லாம் உண்மையான பையஸா இல்ல நீங்களே ஏதாவது செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா? ராகுல், ஏன் இப்படி கோவப்படுற? பொறுமையா பேசு. இந்த மீடியேட்டர்ஸ் இப்படிதான் பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. ராகுல், வார்த்தையை அளந்து பேசு. என் ஃப்ரெண்ட் ரோசிக்காக தான் நாங்க இங்க வந்தோம். எங்க கிட்டயும் பணம் இருக்கு. ஃப்ராட் பண்றதுக்கு பேரு பணம் இருக்குன்னு அர்த்தமா? வேண்டாம் ராகுல், வார்த்தை மீறுது. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? ராகுல், தப்பு பண்ற. ஐயடே, நக்கல. விடு. ஏய், விடு. ஏய், மாலைய கை வச்சிட்டியா? சும்மா விட மாட்டேன். அவன் என்னடி லூசு பிளடியா இருக்கா? எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ராஸ்கல், அவன் அறிவே கிடையாது. இப்படி புத்தி கட்டத்தனமா பண்றீங்க. அவன் தான் வீடு விக்காத கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் இப்படி பண்றா. நீ ஏன் அவன் கூட போய் சண்டை போடுற? ஏய், நான் எங்கடி சண்டை போட்டேன்? இந்த வீட்டை விக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிறேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்து என் மேல சந்தேகப்படுறான். வேண்டாண்டி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு வா, நம்ம கிளம்பலாம் வா. ஏய் ராஜா ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ரோசிக்கு இங்க யாருமே இல்ல ராஜா. அவ நம்மள நம்பி தானே இங்க வந்திருக்கா. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. தீபா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. அவன் முன்ன மாதிரி இல்ல. அவனோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் டோட்டலா மாறி போச்சு. என்ன சொல்ற? இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு அவனே நினைக்கிறான் போல இருக்கு. ராகுல் ஏன் அப்படி நினைக்கணும்? அதான்டி எனக்கும் புரியல. ஐயோ, அப்படி தப்பா நினைக்காத. என் ஃப்ரெண்டுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ண. எதுக்கு ஃபீல் பண்ற? வா. ஏன் ராகுல், அவர் நமக்கு நல்லது தானே பண்றாரு. ஏன் இப்படி நடந்துக்கிற? What do you think? பங்களா விக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸி இல்ல. எப்ப பார்த்தாலும் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஆமா ரோசி, எனக்கே தெரியுது. நான் தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே நான் இப்படிதான் இருக்கேன். நான் மாத்திக்கிறேன். சாரி, ஃபீல் பண்ணாத. வா. ஊட்டி குளிர் உலுக்கி எடுக்குதே. ஐயா, சி, இத்தையாம இங்க வச்சது. ஆம்பளைங்களா உள்ள குவார்டர் போட்டுக்கிறாங்க. நமக்கு இந்த சொட்டர் பத்த மாட்டேங்குது. இந்த அடுப்பை தான் ஏத்தணும். எங்க போச்சு தீப்பெட்டி? ச்சே, ஒரு தீப்பெட்டி வச்சா கூட தம் அடிக்க எடுத்துறாங்க. டேய், எவன்டா எடுத்தது? டேய், ஒரு தீப்பெட்டி கூட பாதுகாப்பு. ஏண்டி பேய் பேய்னு உன் பேரே சொல்றா? இருந்தாலும் நீ கத்துறதுக்கு ஓடி இருக்க முடியும். பேய் பேய்ங்கிறாங்க, ஒண்ணுமே இல்லையடி. ஏண்டா, உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? அக்கா சொல்லு, நீ என்கிட்ட கேக்குறீங்க. இங்க என்ன தெரியுது? மொட்டையா அடுப்பு மட்டும் தான் தெரியுது. இதா நான் கை விடுறேன் பாரு, நீங்க கால் விடுறேன் பாரு. எங்க தெரியுது? இதா நைட்ல பாக்காதனா கேக்குறியா? அதெல்லாம் கத்துற மாதிரி இங்க வந்து கத்திட்டு இருக்க. யோ பேயா, நிஜமான ஒரிஜினல் பேய். நிஜமான பேய். மனப்பிராந்தியமா, கொஞ்சம் அமைதியா இருமா. எந்த விஸ்கியா இல்ல, பிராண்டியா இல்ல, நிஜ பேய். உள்ள போறா, பேய் பயந்துரும். வாடா போதும். ஏய், வா வா. ஏற்கனவே எரிஞ்ச மாதிரி மறுபடியும் ஏன் எரிய பாக்குற? அண்ணே, முதல்ல அக்கா நல்லா டாக்டர் கூட்டு போனேன். டேய் சும்மாடா, பரதேசி. ஒருத்தன் கேனப்பேல் வந்து கோனப்பே ஏற்கனவே டாக்டர் ஆண்ட கூட்டு போனேன். டாக்டர் அதிர்ச்சி ஆயிட்டு. டாக்டர் மட்டுமா, இங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டோம். ஏய், 2-3 நாள் அப்படிதான்டா இருக்கா. தலையில வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு ஒரு வேப்பங்குளை எடுத்து தலையிலேயே அடிச்சா. அதோட சாமி போட்டாவையும் தொடப்பத்தையும் பக்கத்துல வச்சு படுத்துக்கோ. பேசலாம், வாடி போலாம். இப்ப பேய் இல்லையாங்க? ஓ, பந்தல இருந்து அங்க ஒண்ணும் இல்லடி. நீதான் இருக்கு இல்ல ஊண்டி ஏரியாவே அலங்கோலப்படுத்துறா. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. நான் 2 வாரத்துல வீட்ல இல்ல. வா போ. கண்ணாமூச்சி விளையாடுற பேரை மறந்துட்டியா? ரோசி,
ஆக்சுவலி நீங்க சிம்பிளா வரேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் முன்னாடியே வந்து இங்க ஒளிஞ்சிக்கிட்டேன். அறிவு இருக்காது உனக்கு. என்ன பயந்துட்டியா? ஏய் நானே இந்த பங்களால என்னென்னமோ நடக்குதுன்னு ரிலாக்ஸ் பண்ண இங்க வந்தா நீ என்ன பயமுறுத்துற. சாரி அலாதிரி செல்லம். சி போடா. விடுடா ப்ளீஸ். ரோசி போடா. ஹாய் ரோசி. நீ எங்க இருந்து வர? தண்ணிக்குள்ள தானே நீ இருந்த? நான் எங்க தண்ணிக்குள்ள இருந்தேன். இப்பதான் வரேன். நீ இல்ல எனக்கு பயமா இருக்கு. இல்ல என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு ராகுல். சரி வா. Oh my God. என்னாச்சு? நானும் உன்னை 2-3 நாளா பாக்குறேன். ஒரு மாதிரியா இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே ம். ராஜா. ம். இந்த வீட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் அப்படி கேக்குற? ஒன்னும் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி நீயும் ராகுலும் வெளியே போயிருந்தீங்கல்ல? ஆமா. ரோசி கூட சர்ச்சுக்கு போயிட்டா. அப்போ தீபா, அன்னைக்கு ஒரு நாள் நீ காபி கொண்டு வந்து கொடுத்தப்போ ஏங்க இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு கேட்டே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, நீங்க என்ன பேய் தான் அரைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆமா தீபா, என்ன பேய் தான் அடிச்சது. அதை உங்ககிட்ட சொன்னா நீ எங்க பயந்துக்க வேணுதான் இது வரைக்கும் சொல்லாம இருக்கேன். இப்ப நான் உனக்கு ஒன்று சொல்றேன், பயப்படக்கூடாது. இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் நடமாடுது. இப்பதானே சொன்னேன் பயப்படாத நீ. தீபா, இந்த வீடு வித்தா என்ன விக்கலனா என்ன, பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாங்க, நம்ம இங்க இருக்க வேண்டாம். செல்லம், இன்னும் உனக்கு விஷயம் புரியல. இந்த வீட்டை வித்தோம்னா நல்ல கமிஷன் கிடைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். நீ தைரியமா இரு. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க, எனக்கு பயமா இருக்கு. எங்க? நான் போற இடம் வர எடுத்துக்கலாமா? பைத்தியம், போ, தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே? ஜோதி, ஜோதி, எந்திரிமா. நேரங்களும் தெரியாம படுத்துறாளே. ஜோதி, ஜோதி, ஏமா தூக்க மாத்திரை போடாம படுத்துட்டு வரு. தூங்குறவள எழுப்பி தூக்க மாத்திரை குடுக்குறேன்றிய அறிவில. ஏமா என் கூட திருவாங்கி 4 நாதாரியே, அந்த 4 நாதாரிகளுக்கும் ஒரு புல்ல வாங்கி கொடுத்து படுக்க வச்சுட்டேன். ஏமா நம்ம தூங்குறக்கா ராத்திரி படைச்சிருக்கா? ஏன் ஜாங்குல, என் லட்டுல, ஐயோ அல்வாவே சுத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாளா? ஜோதி, உன் திரும்பத்தை ஒரு 30 டிகிரி திரும்ப. இது கதைக்காகாது போல. ஜோதி, ஜோதி, என்ன ஜோதி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு மூச்சு வாங்குற? அங்கிட்டே திரும்பி இருக்க. நம்மளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது, இவ்வளவு கூச்சப்படுறேன். முகத்தை ஒரு 3 இன்ச்சு திருப்பு. ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, உனக்கு லாஸ்ட் நைட். என்ன சொல்ற? ஐயா, என்னயாச்சு? மூஞ்சில பெயிண்டா இருக்குது, பெயிண்ட தொடக்கலையா? பெயிண்ட தொடக்கலையாவா? அடிச்சு பெயிண்ட் ஆக்கிட்டு பெயிண்ட தொடக்கலையான்னு கேக்குறாங்களே. யார் உன்னை அடிச்சது? இப்படி சவுந்து போயிருக்குது மூஞ்சில. உம்மனா இருக்கா திடீர்னு யமனா மறா, ஒண்ணும் புரியலையே. நான் தான் அடிச்சு,
என்ஜாய் பண்றதுக்கு இதான கெஸ்ட் ஹவுஸா கோஸ்ட் ஹவுஸ்டா வீட்டை சுத்தம் பண்ணி விக்கிறதுக்காக வந்தாங்க காலையிலக்குள்ள எல்லா பசங்களும் ஓடிடும் ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கிற போதுபடி ஒரு பாசம் ஐயா நாயா விடு விடு தாயி நான் என்ன பெட்ரூம்க்குள்ள கிச்சன் கூட வர மாட்டேன் இந்த கூட்டத்துக்கு தலைவன் நீ ராஜா சொல்லுங்க ராகுல், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நல்லா போயிட்டு இருக்கு? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், வேலையை நிறுத்துங்க. என்ன ராகுல் இப்படி சொல்றீங்க? அங்க வேலை வேகமா நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் வேலை தான் பெண்டிங் இருக்கு, அது 1 or 2 days என்னமாச்சு உங்களுக்கு? ஐயா சார், இனிமே இந்த வீட்ல நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் சார். இந்த வீட்ல ஏதோ பேய் இருக்குது சார். என்னமா சொல்ற? என் புருஷன் நான் இத்தனை வருஷத்துல ஒரு அடி கூட அடிச்சது இல்ல சார். இதுக்குள்ள ஏதோ ஒரு பேய் புகுந்துக்கிட்டு அவரை பொருட்டி பொருட்டி எடுத்துருக்கிற பாரு சார். வீட்டுல படுத்துருந்துங்க, கண்ணை திறந்து பார்த்தா நான் மரத்துல தலைக்கீழ தூக்கிட்டு இருக்கேங்க சார். கண்ணாடி பார்த்தா ஏன் மூஞ்சி தெரியல சார், பேய் மூஞ்சி தான் தெரியுது சார். செவுத்துல ஆணி அடிச்சா ரத்தமா கொட்டுது, அவன் தம் அடிச்சா இவன் வாயிலிருந்து புகை வருது சாரோ. வாயேண்டா வண்டல வரைக்கும் வளைச்சிருக்குது பாருங்க சார். நாங்க இழுத்து வச்சு நங்க நங்க பாத்தீங்களா சார், வரும்போது வீடியோ வித்து ஆடியோட வந்தோம், இப்ப வீடியோ இருக்கு ஆடியோ போச்சு. இன்னும் 2 நாள் இந்த வேலையை முடிச்சிட்டு போகலாமா? நாங்க 10 நிமிஷம் இருந்தா அந்த பேய் எங்களுக்கு பாதுல சார். கோலி முடிஞ்சு விடு சார். வாங்க போலாம் போலாம் வாங்க வாங்க போலாம். ஏமா பேலன்ஸ் பில்லாது வாங்கிட்டு போங்கம்மா. பில்லு இங்க பேய் எங்களை கொல்லுது, பில்லு தான் முக்கியம். வாங்க போலாம், போயிட்டு வரமா, போயிட்டு வர சார். ரொம்ப நன்றி. பிரிஞ்சு போறது அங்க ஒரு மாதிரி. வாயா சீக்கிரம், பேய் வந்துற போகுது. கொல்ல பாக்குற God bless you, my children. போயிட்டு வாங்க வாங்க. ஃபாதர் ஃபாதர் ரோசி, என்னமாச்சு? ஃபாதர், எங்க பங்களால என்னென்னமோ நடக்குது ஃபாதர். 2-3 டெத் கூட நடந்துருச்சு ஃபாதர். அந்த பங்களால எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல ஃபாதர். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபாதர். ஆமா ஃபாதர். ரோசி, என் கூட வந்துரு, என்னை பிரிஞ்சு எங்கேயும் போகாத அப்படின்னு ஏதோ ஒரு குரல் கேட்டுட்டே இருக்குன்னு இவன் என்கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டே இருக்கா ஃபாதர். அது மட்டும் இல்ல ஃபாதர், ஒரு நாள் நான் பங்களால தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் என் கழுத்தை வந்து அமுக்குச்சு. ஆனா அந்த உருவத்தை என்னால பார்க்க முடியல ஃபாதர். என்ன இருக்கு ஃபாதர் அந்த பங்களாவுல? எங்களுக்கு பயமா இருக்கு. ரோசி, உனக்கு வாய்ஸ் கேட்டதுன்னு சொன்னியே, அது உனக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி தெரியுதா? ஆமா ஃபாதர், ஆனா யாரோட வாய்ஸ்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. அந்த பங்களா கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும். அதுல பல சாவுகள், நல்லது கெட்டது நிறைய நடந்திருக்கும். அதுல ஏதாவது ஒரு தீய சக்தி அங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபாதர், ஆமா. கிளம்பட்டுமா? வாங்க ஃபாதர். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரும்போது அதை நான் உணர்ந்தேன். வரேம்மா. கவலைப்படாதம்மா, நான் உனக்கு ஒரு சிலுவையை தரேன். இதை உன் பெட்ரூம்ல படுக்கும்போது தலைகாணிக்கு அடியில் வச்சுக்கோ.
இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் உங்ககிட்ட நெருங்காது. இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்தா, இதை பத்திரமா வச்சுக்கோ. God bless you, my child. Thank you, Father. போயிட்டு வாம்மா, தைரியமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம், Father. எல்லா திங்ஸ் எடுத்து பேக் பண்ணி வை. கார் ரெடி ஆயிடுச்சா ராஜா? ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு தான் தரேன்னு சொன்னா, அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஆமா தீபா, நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உயிருக்கு ஆபத்து. உடனடியா அந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பி ஆகணும். நீ ரெடியாகு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஆனா ரோசி அவ பாவம் இல்லங்க. முதல்ல நம்ம போறதுக்கு ரெடியாவோம், அப்புறம் ரோசி பத்தி யோசிப்போம். சரியா? வர சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன், தைரியமா இரு. எங்க போறீங்க? இவ்வளவும் உன்னாலதான். என்னாலயா? மறந்துட்டியா? சந்துருவ ஞாபகம் இல்லையா? சந்துரு, ஹாய். ஹாய். டேய், இங்கதான் இருக்கியா நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு டெஸ்ட், அதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். சரி, தள்ளி உட்காரு. உட்காரு. எதுக்கு தேடின? ஒன்னும் இல்ல, எங்க வீட்ல ஸ்வீட் இருந்தது, அதான் உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா. ஏய், எதுக்கு இவ்ளோ ஸ்வீட்ஸ்? சாப்பிடுறா. சரி, நீ சாப்பிடு. எங்க அம்மா தேடுவாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். ஏய், இப்போ நம்ம என்ன விளையாட போறோம் தெரியுமா? ஓடி புடிச்சு விளையாட போறோம். நான் தான் அவுட்டர். உங்கள யாரையாவது நான் புடிச்சிட்டேனா அவங்க எங்கல்ல யாரையாவது ஒருத்தரை பிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ரெடி. ஏய், அந்த சுத்தி சித்தினோடா. நீயோட சீக்கிரம் நீ தான் அவுட் ஆக போறோம். சுரேஷ் தள்ளி விட்டா. டேய், ஏன்டா ரோசி தள்ளி விட்ட? அவன் அவுட் ஆக்னா, அதனால தான தள்ளி விட்ட. அவன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனா வீட்ல வச்சுக்கோ. தள்ளி விட்டு வர பேசியா? ஏய், ஏய். டேய், கையில ராவ போறா. விட்றா. விட மாட்டடா. ரோசி தள்ளி விட்ட. ரோசி தள்ளி விட்டல. சந்திரா, ப்ளீஸ் சந்திரா. டேய் டேய் டேய். வாடா, அவனை விட்டுடா. ஏய், சண்டை போடு. வாடா. டேய், விட்றா. கேளு, நான் வாடா. சாவடிச்சிடும்டா. என்கிட்ட வா. அவ்வளவுதான் நீ. அம்மா ஒரு 30 ரூபீஸ் கொடுமா. இங்க பாரு, என்கிட்ட காசு இல்ல. மாமா தாமா. இப்போ என்கிட்ட காசு இல்லன்னு சொல்றல, நாளைக்கு தரேன் போடா. ப்ளீஸ் மாமா. வேலை செய்ய விடுறா. அம்மா 20 ரூபீஸ் அது கொடுமா. சொன்னா கேளுப்பா. டேய் சந்துரு, இங்க வாயேன். ரோசி என்ன பண்ற? டேய் சந்துரு, எனக்கு அந்த பூவை பறிச்சு குடுறா. இதானா தள்ளு. இப்போ பாரு. இன்னொரு தடவை ட்ரை பண்றா. இருடி. என்ன தூக்குடா, நான் பறிச்சிடுறேன். சரி வா. தூக்குடா. தூக்கு. இருடி தூக்குறேன். இன்னும் கொஞ்சம் தூக்குடா. ஏய், ஐயோ. என்னடா சந்துரு, என்ன உன்னால தூக்க முடியாதாடா? ஓடி. இவ்ளோ வெயிட்டா இருக்க. அங்கிள் அங்கிள். அப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா. ராஸ்கல், என் பொண்ணு கூட சேரக்கூடாது சொல்லிருக்கேன்ல. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? தொடு தூக்குற நீ. ஏ ராஜம்மா, இங்க வா.
உன் பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ அங்க என்ன புடிக்கிட்டு இருக்கியா? இதோ பார், உன் பையன் என் பொண்ணு கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது, சேரக்கூடாது சொல்லிட்டு இருக்க. இப்ப தொட்டு தூக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? உன் புருஷன் எங்க அப்பா காலத்துல வேலை செஞ்சான்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்க. இல்லன்னா தூக்கி வெளியே எரிஞ்சிருப்ப. இன்னொரு வாட்டி உன் பையன் பொண்ணோட பழகிறத பார்த்த அவனை போனமாக்கிற வச்சாங்க. Come here. How many times I told you not to play with him? அந்த பொண்ணு கூட ரேகா, ரேகா, என்னங்க உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அந்த வேலைக்கார பையனோட இவ்வளவு சேர விடாது? கேட்டியா? ஏன் என்ன பண்ணாங்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு? கோவப்படாம என்ன பண்றது? இந்த வேலைக்காரி ராஜம்மா இருக்கல, அவ பையன் இந்த வேலைக்கார நாயி இவளை கட்டி பிடிச்சு தொட்டு தூக்கி கீழே விழுந்து உருள்றாங்க. ஏங்க சின்ன பசங்க ஏதாவது விளையாடி கீழே விழுந்திருப்பாங்க. இதுல என்னங்க? இது சின்ன பிள்ளைங்களா? செவுத்துல செடி சின்னதா தாண்டி முளைக்கும். அது பெருசாச்சுனா வீட்டையே இடிச்சு தள்ளிடும். அதை ஞாபகம் வச்சுக்க. நாமளே அவளை ஸ்ட்ரிக் பண்ணோம்னா அவளுக்கு நம்ம மேல வெறுப்பாயிடுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும் போது நீ ஏதாவது ஒரு சமாதானம் சொல்ற. தபார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே உங்க அப்பா வர வைக்கிற, இவளை பாம்பேக்கு அனுப்புற. இனிமே இவங்க இருக்க கூடாது. இதபார், இன்னொரு தடவை இந்த வேலைக்காரனோட ஒண்ணு பார்த்த ஓலை உரிச்சிடும். டேய் மோர நான் போடுவேன், அப்புறம் நீங்க பிடிச்சா என்ன பண்ணும்? இதா இப்படி. டேய் சந்துரு, என்ன? இங்க வாயேன். எதுக்கு? இங்க வா. புறா. என்ன ரோசி? இங்க வாடா சந்துரு. என்ன படிக்க பாம்பே அனுப்புறாங்களா? எனக்கு அங்க போக இஷ்டமே இல்லடா சந்துரு. அப்படியா? ஆமாடா. ரோசி போகாத ரோசி, ப்ளீஸ் ரோசி. நான் உனக்கு அப்பாட்டன்னு சொல்லட்டுமா? உன்னை பாம்பே கூட்டு போவேன் நானு. வேண்டாம், நீ வராத. எங்க அப்பா அடிச்சிடுவாரு. நாளைக்கு நானே பேசிக்கிறேன். என்னடா? அம்மா வாமா. மா வாமா, சொல்ற வாமா. என்னன்னு சொல்லு. வாமா. விடுறா கைய. என்னாச்சுடா உனக்கு? எங்க கூப்பிட்டு போற? என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா ரோசிய பாம்பே கூட்டு போறாங்கம்மா, வந்து வேண்டான்னு சொல்லுமா. அம்மா வாமா. அம்மா வாமா. டேய், அது அவங்க வீட்டு பொண்ணு. அவங்க எங்க வேணாலும் அனுப்புவாங்க. நாம எப்படி அதை வேணான்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் என்னால முடியாது. நீ பேசாம போ. அம்மா 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 வாமா. ரோசி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, அவ என்னோடயே இருக்கட்டுமா. அம்மா வாமா. டேய், அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? உன் கூடவே இருக்கிறதுக்கு? தாலி கட்டினா கூடவே இருப்பாங்களா? ஆமா. அது உனக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்துக்கலாம். இப்ப போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. பிச்சை போடுவேன். போடா. கடவுளே, நீ ரோசியை பாம்பே கூட்டு போறாங்களா? நீதான் அவளை எப்படியாவது இங்க இருக்க வைக்கணும். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க வேண்டானே அவங்க அப்பாட்ட சொல்லு கடவுளே. நான் வேணா உனக்கு 2 தேங்காய் வைக்கிறேன் கடவுளே. ஏய், நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு போயிருந்தேன், உங்க அம்மா சொன்னாங்க. சரி, நல்லதா போச்சு. நீயும் வந்து நான் பாம்பே போக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. டேய் சந்துரு, நாங்க கிறிஸ்டின், நாங்க ஜீசஸ கும்பிடுறவங்க. இந்த சாமியை நான் கும்பிடலாமா? எல்லா சாமியும் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ இந்த சாமி கிட்ட சொன்னா இந்த சாமி இயேசு சாமி கிட்ட சொல்றாங்க. வா வந்து கும்பிடு. கடவுளே, என்னையும் சந்திரியும் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி நீ தான் கடவுளை போய் ஜீசஸ்ட சொல்லணும். கடவுளே, என் ரோசி என்னையும் பிரிக்க வேண்டாம்னு சொல்லு கடவுளே. டேய், அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? உன் கூடவே இருக்கிறதுக்கு? தாலி கட்டினா கூடவே இருப்பாங்களா? ஆமா. இதாங்க. அம்மா. என்னடி? இனிமேல் என்ன பாம்பேக்கு அனுப்ப மாட்டீங்களே? ஏன்? இத பாத்தீங்களா? இது இருக்கிற வரைக்கும் என்ன பாம்பேக்கு அனுப்ப மாட்டீங்களே? ஐயோ, அடி பாவி, யாரு இது போட்டது? சந்துரு தான். சந்துருவா? என்னங்க இப்படி பண்ணிட்டா? கேட்டியா? நான் சொன்னேன் கேட்டியா? செல்லம் கொடுக்காத சொன்னேன். இப்போ எங்க கொண்டு விட்டுருக்கா பாரு. எங்க இந்த வேலைக்காரி? ராஜம்மா. என்னங்க இது? ஏய் ராஜம்மா, வர்றா பாரு. இவ்வளவு வருஷமா வேலை கொடுத்து சோறு போட்டதுக்கு காட்டுற நன்றி அது. இன்னும் 10 நிமிஷத்துல உன் பையன் இங்க வரணும். இல்லனா வீட்டோட வச்சு கொளுத்திடும். இனிமே நீங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. நாளைக்கே இவளை பாம்பேக்கு அனுப்புறேன். எஜமா, பெரிய எஜமா, காப்பாத்துங்க. என்னம்மா, என்னாச்சு? நீங்க தான் பெரிய மனசு
பண்ணி எங்களை காப்பாத்தணும் எஜமா. என் மகன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க. இனிமே தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன் எஜமா. என்ன சின்ன எஜமா வேலையை விட்டு நிறுத்திட்டாருங்கய்யா. உங்களை விட்டா எனக்கு இங்க வேற யாரையும் தெரியாதுங்கய்யா. சின்ன எஜமா கிட்ட சொல்லி நீங்க தான் மறுபடியும் எனக்கு அந்த வேலையை வாங்கி தரணும். என்கிட்ட சொல்லிட்டு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். போ, அழாது போ. அம்மா அம்மா வானாமா. இத பாருமா, நம்ம தாத்தா வீட்டுக்கு தானே போற, சொன்னா கேட்கணும். அழக்கூடாதுடா. அப்பா அப்பா இங்க வர்ற செல்லம், நீ பாம்பேல போய் படி, கொஞ்ச நாள் தான், அப்புறம் அப்பா வந்து கூட்டு வந்துடுறப்போ. அழாதம்மா. அப்பா இவ அழதான் செய்வா, பாத்து கொடுங்க. சரி, பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க கூட்டு போங்க. ஆகட்டுமா. இப்போ அழக்கூடாதுமா. அப்பா தான் வரேன்னு சொல்லிக்கிறேன். போய் நல்லா படிக்க மாட்டேப்போ. என்ன ராஜம்மா, மணி 11 மணி ஆகுது, இப்படி கொட்டுற பணியில வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் என்னென்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய எங்கெங்கோ தேடி பார்த்தேன், அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு. கவலைப்படாதம்மா, வட்டமலை பக்கத்துல கண்ணன் ஜாமியார்னு ஒருத்தர் இருக்காருமா, அவரை போய் பாருமா, உனக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா. ஊருக்கே நல்லது நடக்கிறப்ப உனக்கு நல்லது நடக்காதாமா? நடு ராத்தி ஆகி போச்சு, நிம்மதியா போய் படுத்துவோமா. நாளை காலையில முத வேலையா போய் சாமியார பாருமா. உனக்கு இன்னொரு பையன் இருக்கால, அவனையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அழுகாத, போ. பத்ரகாளி, ரணபத்ரகாளி, வீரமாகாளி, சூளமாகாளி, அண்டகுல வீரமாகாளி, புதனாட்சி தாய், சட்டக்காரன் பட்டி காளியம்மா தேவியே, தீபாஞ்சம்மாளே, அருணாட்சி அம்மாளே, ஆவுடைய நாயகியே, பேச்சி சடச்சி, இளந்தின்னி அங்காயி, சுடுகாட்டை கட்டி காக்கும் விடுகாட்டு தளர்ச்சி. தாயே, உன் குறைகளை சொல். உன் குறைகளை தீர்ப்பதற்கும் உன் கவலையை போக்குவதற்கும் பத்திரகாளி தயாராக இருக்கிறார். சொல், எதற்காக வந்தார்? ஐயா சாமி, என் பையன் எங்க போனான்னு தெரியல சாமி. தேடாத இடம் இல்ல சாமி. நீங்க தான் சொல்லணும் அவன் எங்க இருக்கான்னு. அந்த இரண்ட உலகத்தில் இருப்பதையெல்லாம் காட்டி ஓம் விண்டலம் மண்டலம் என் திசையதங்கள் இளங்கெழுதி மாற்றம் எடுப்பேன். தாயே, பாரும் பிள்ளை. எங்க காணோம்? தூங்கிட்டாளா? ருசி ருசி ஏய் ஏய், நில்லுடா நில்லுடா. இரண்டு நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிருப்ப நீ. இவ்வளவு பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கே வந்துட்டியே நீ. பொறுக்கி ராஸ்கல். உங்க அம்மா உனக்கு இதுதான் கத்து கொடுத்தாளா? உனக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுத்து உங்க அம்மா அதுக்கு சம்பளமா கொடுத்ததுக்கு நீங்க காட்டுற மரியாதை இதுதானடா? இனிமே நீயும் உங்க அம்மால ஒரு நிமிஷம் கூட ரேகா, ரேகா, மகனை கொண்டு போயிட்டியே. இப்போது உன் மகன் உயிர் விட்ட இடத்தை அறிந்திருப்பார். இதோ இந்த மோதிரத்தில் உன் மகனுடைய ஆவியை அடைத்து தருகிறேன். நடக்கும் ஆவிக்கூட்ட தலைவரே, வந்து இந்த
இதற்கு பூஜை செய்து கும்பிட்டு வா. உன் மகன் நல்ல கதி அடைவான். சரியா? இது யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும். இதை யாராவது பார்த்து கையில் எடுத்து போட்டுக்கொண்டால் அவர்கள் உடம்பில் இந்த ஆவி புகுந்துவிடும். பிறகு யாராலும் அதை அடக்கவே முடியாது. இந்த ஆவி யாரையும் எது வேண்டுமானாலும் செய்யும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? இந்த பத்திரமாக வைத்துக்கொள். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களால இந்த பங்களாவை விற்கவும் முடியாது. நீங்க யாரும் உயிரோட போகவும் முடியாது. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. என் மகன் செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் வாய திறந்து பேசுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு நீயே போய் பாரு. ரோசி ரோசி ஹே ராகுல், டேய் என்ன பண்ற? இது வீட்டோட டாக்குமெண்ட். இது இருந்தா தானே வீட்டை விற்க முடியும். அது போய் எரிக்கிற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என் ரோசி வீட்டை விக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நான் விட மாட்டேன். எல்லாரையும் கொல்ற. ஹே ராகுல், என்ன சொல்ற? இந்த வீட்டை விற்க கூடாதுங்கிறதுக்காக தான் எரிக்கிறேன். ஒருத்தரையா கொல்ற. முதல்ல பொண்ண கொல்ற. என்னாச்சு சொல்லுமா? ஃபாதர் ப்ளீஸ் கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்க ஃபாதர். ஃபாதர், என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் சந்துரு அவன் இந்த பங்களால இறந்துட்டானா. இப்ப அவனோட ஆவி ராகுலோட உள்ள போந்துக்கிட்டு எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணுது ஃபாதர். என்னமா சொல்ற? ராஜா, என்னாச்சு தீபா? என்னாச்சு? சரி, ஒண்ணும் பயப்படாத, நான் உடனே வரேன். அவன் ராகுல் இல்ல, அவன் பேயா மாறிட்டான். என்ன கொலை பண்ணுவானா? அவனை விட்டுறாத ராஜா. ராஜா கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. ரோசி, 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 ராகுல், அவளை ஒண்ணும் பண்ணிடாத, விட்டு. அவனை போ சொல்லு. ராகுல், நான் சொல்றேன் கேளு. அவனை போ சொல்லு. விட்டு. எல்லாரையும் கொண்டுடுவேன். அவனை போ சொல்லு. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லு அவனை.
எடுப்பா எடு. அந்த தீய சக்தி அவன் போட்டுக்கிற மோதிரத்தில் தான் இருக்கு. முதல்ல அந்த மோதிரத்தை சுடு. ஷூட் ரிங். ரோசிக்காத ரோசி, அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். I can't shoot him, father. I said shoot him. Shoot him. ரோசி, என்னோட ஜெப கட்டுப்பாட்டுல அவனை நிறுத்தி வச்சிருக்க. அவன் போட்டுக்கிற மோதிரத்தை பார்த்து சுடு. என்னால முடியாது, father. ராகுல் என்னோட ஓட்பி. அவனுக்குள்ள இருக்கிற சந்திரனோட ஃப்ரெண்ட், father. நான் எப்படி ஷூட் பண்றது முடியாது. ஓ ரோசி, அந்த தீய சக்தி கிட்ட காதலுக்கோ அன்புக்கோ பாசத்துக்கோ இடமே இல்ல. அவனை முதல்ல சுடு. ரோசி, ப்ளீஸ் shoot him, I say. Please, shoot him. ரோசி, ரோசிக்காத. Please. சொல்றத கேளு. Shoot him. Shoot him, I say. என்ன ஷூட் பண்ணிட்ட?
டோன்ட் கிரை மை சைல்ட், டோன்ட் கிரை. இவனை நீ கொல்லல, இது ஆண்டவனோட முடிவு. ஆசைப்படுறது மனிதனோட இயல்பு, அது நடக்கிறதும் நடக்காததும் அவரோட தீர்ப்பு. நட்பும் காதலும் என்றுமே அழிக்க முடியாத பொக்கிஷங்கள். லட்சங்கள் நட்பை வெல்ல முடியாது, கோடிகள் காதலை கொல்ல முடியாது. இவர்கள் காதலும் அப்படித்தான். விலையில்லா தன் மாளிகையை இணையில்லா தனது காதல் நினைவாக நிர்மாணித்து விட்டான். இந்த ரோஜா மாளிகை ஒரு காதல் பரிசு.